ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோ என்ன பற்றி பார்க்க போகிறேன்னா, ட்ரோனை காமிச்சிட்டு இருக்கு, வேறு கண்டெக்ட் கிடைக்காதடா அப்படின்ட்டு. இந்த ட்ரோன் வந்து கண்ட்ரோலர் வந்து மோட்ரு தான் வந்து சரி பண்ண போகிறோம். சரி வாங்க கைஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து எங்கள் டேட் தான் வந்து சரி பண்ண போகிறாரு. சரி, அந்த மோட்ரு கூட ரெடியாக இருக்குது உள்ளக்க. சரிங்களா, உங்கள் இப்போ பாருங்க ஓட்டி காமிச்சிடுறேன். ஏற்கனவே இந்த பின்னாடி ஒரு 6 ஸ்க்ரூ கழட்டி வச்சுருக்கேன். இந்த 1 2 3 4 5 6 இந்த இருக்குல்ல, இந்த இடத்துல உங்களுக்கு வந்து இப்போ பேட்ரி போட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள் ஓடுதானு. நான் பார்த்தீங்களா, இந்த இதுதான் ஓட மாட்டேங்குது. இந்த இதுதான் வந்து சரி பண்ண போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். சரி ஓகே கைஸ், கழட்டிடுவோம் பாடியை. இந்த இதுதான் மோட்ரு பார்த்தீங்களா, ஒரு வழியாக கழட்டியாச்சுங்க. இப்போ வந்து எது பண்ணோம்னா, இந்த இது எது ஓடாத இதுவோ அந்த இது கழட்டிக்கணும். அந்த இது அந்த ஆர்ம்ஸை மட்டும் கழட்டிக்கணும். கழட்டினதோட இந்த ஒரு இருக்கும் அந்த இடத்துல, அதை வந்து கழட்டிடணும். சரிங்களா, அதுக்கடுத்து விங்ஸை வந்து கழட்டிடும். அது மறந்துடுச்சு கழட்டுறது. அதோட வந்து பின்னாடி உள்ள அந்த ஸ்க்ரூ டைவரையும் கழட்டும் கைஸ். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் யார் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்களோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. ஓகேங்களா, ஏற்கனவே சொன்னது தான், என்னோடய டேட் தான் சரி பண்ணிட்டு இருக்காங்க. நான் கேமரா பிடிச்சிட்ருக்கேன். பாஸ் பண்ணிடுது, கழட்டுறதுக்கு லேட் ஆகுங்களா? சரி ஓகே கைஸ், இந்த கழட்டிட்டு வந்து நாங்கள் உங்களுக்கு கூப்பிட்றோம். ஸோ கைஸ், இப்போ பார்த்துட்டிங்கன்னா பாதி வந்து கழட்டியாச்சு. இங்கே பாருங்கள், ட்ரோனுக்குள்ளே எவ்வளோ வயர்ஸ்லாம் போகுது பார்த்துங்களா. அப்போ பார்த்துக்கோங்க, ஃப்ளைட்லலாம் இப்போ எவ்வளோ வயர்ஸ் இருக்குது தெரியும். வந்து எல்லாம் உயிரை கொண்டு போகுது. எவ்வளோ வயர் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. இப்போ ஒன்று கூட ஃபால்ட் ஆச்சுன்னா கூட அது ஆபத்தாக வந்துடும். சாதாரண ஒரு ட்ரோனுக்கே இவ்வளோ வயர் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இந்த சைனாக்காரங்க மூலம் தான் ஆல்மோஸ்ட் கலெக்டியாச்சு. இதான் அந்த ப்ரொப்பலர்ஸ், இந்த இது காப்பாற்றுறது, இந்த விங்ஸை மோட்ரு சொல்லிட்டு. அண்ட் இதுதான் கழட்டியாச்சு. நம்ம இதுக்கு பேர் ஹார்ன் நினைக்கிறேன். அண்ட் வந்து இதான் கைஸ் பழைய மோட்ரு. இதுதான் பழைய மோட்ரு. இந்த உள்ளே இருக்குல்ல, இந்த இதுதான் பழைய மோட்ரு. அதை எடுத்துடணும். மோட்ரு வந்து வெளியில் வர மாட்டேங்குது. அதனால் வந்து எங்கள் ஸ்க்ரூ ட்ரைவரை வச்சு இது பண்ணிக்கலாம். கொஞ்சம் கேமரா அட்ஜஸ்டாக இருக்காது, என்னன்னு தெரியல. லென்ஸையும் க்ளீன் பண்ணி பார்த்துட்டேன். ஓகேங்களா, உங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஒன்லி இது மோட்ரு மட்டும்தான் எடுக்கணும்னு நினைக்கிறேன். கைஸ், இந்த மோட்ரை மட்டும் உங்களுக்கு எடுத்துகிட்டு கூப்பிட்றேன். இந்த மோட்ரு மட்டும் சரிங்களா. கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இப்போ எடுக்க போகிறோம். அதை ப்ரெஸ் பண்ணால் வந்து வெளில வந்துடும். சரிங்களா, இந்த மேலே மோட்ரு ப்ரெஸ் பண்ணால் வெளில வந்துடும் கீழே.
அவ்வளோதான். இப்போ கீழே உள்ள மோட்டரை நம்ம எடுக்கலாம் அழகா. அவ்வளோதான் கைஸ். இதுதான் அந்த பழைய மோட்ரு, பார்த்துக்கோங்க. கையில் இப்படி பாருங்கள் என்ன கைஸ், இப்போ கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். இதுதான் மோட்ரு. இப்போ இந்த இதை மட்டும் இந்த மேலே இருக்குல்ல, இதை மட்டும் எடுத்துகிட்டு நம்ம இந்த புது மோட்ரு இருக்குல்ல இது மேலே வச்சுட்டோம்னா மறுபடியும் மாற்றி பழையபடி ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணால் அவ்வளோதான். சின்னதாக இருக்குல்ல, இதுதான் கைஸ் அந்த இது. ஓகேவா? இப்போ அதுலேருந்து எடுத்து இப்போ மாட்டுறாங்க. அவ்வளோதான் கைஸ். இப்போ தான் முக்கியமான ஒரு இது வயரிங்லாம் இப்போ வந்து ஜாயின் பண்ணணும் சீச்சு விட்டு, சரிங்களா? கைஸ் இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வந்து அந்த ஒயர் ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணோம், புது மோட்ரு ஒயர் ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணோம். முக்கியமாக ப்ளஸ்ஸு மைனஸ் வந்து கரெக்டாக கொடுக்கணும், சரிங்களா? சால்ட்டிங் இருக்கிறவங்க வந்து இந்த இதை இது பண்ணிவிட்டு சால்ட்ரிங் பண்ணிட்டு நம்ம வந்து அந்த புது மோட்டரை வச்சுக்கிட்டு இந்த புது மோட்டரை அப்படியே வந்து இது பண்ணிடலாம், ஓகேங்களா? இப்போ எங்கள்கிட்ட சால்ட்ரிங் இல்லாதனால கொஞ்சம் கட் பண்ணி அந்த மோட்டரோட ஒயர் இருக்குல்ல, இந்த ஒயரை வந்து அப்படியே இது பண்ண போகிறோம், மாட்டப்போம். அதுக்காக கொஞ்சம் சீச்சு விட்டுக்கணும். ஏன்னா பாருங்களேன், இந்த இடத்துல அந்த கம்பி இருக்கா, இது தெரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு, கம்பி இருக்கா, அந்த 2 கம்பியும் ஜாயின் பண்ணணும். முக்கியமாக ப்ளஸ்ஸு மைனஸ், சரிங்களா? பாஸ் பண்ணு கைஸ். ஏற்கனவே வந்து மோட்டர்லாம் மாற்றிருக்கோம், சரிங்களா? மோட்டர்லாம் மாற்றிருக்கோம், அது வந்து நான் உங்களுக்கு வந்து வீடியோவாக போடல, சாரி, சரிங்களா? இப்போ தான் நாங்கள் வந்துடுச்சு. சரி வந்து நம்ம டிபி ஸ்குவாடுக்கு வந்து போட்டுடலாம் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சூச்சு விட்றாங்க. சீச்சு விட்டதுக்கப்புறம் நான் உங்களுக்கு கூப்பிட்றேன். ஸோ கைஸ், புது மோட்ரு வந்து கொஞ்சம் அந்த கம்பி வந்து கம்மியாக இருக்கனால இப்போ இதையும் சேர்த்து சீச்சு விடணும், ஓகேங்களா? இப்போ இந்த இதையும் சீச்சு விடணும். இந்த இது வந்து இப்போ சீச்சு விட்டாச்சு, பார்த்தா தெரியல, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல சீச்சு இல்லையா, சரிங்களா? இப்போ வந்து இந்த மோட்ரு வந்து சீச்சு விட்டுட்ருக்காங்க. இந்தா சரி, உங்களுக்கு சீச்சு விட்டுட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், பார்த்தா தெரியும் வந்து சீச்சு விட்ருக்காங்க, பார்த்தீங்களா? இதுலேயும் நெக்ஸ்ட்டு இந்த ஒயர்லேயும் இப்போ அதுலேயும் சீச்சு விட்டோம். இப்போ 2 ஒயரையும் வந்து இப்போ ஜாயின் பண்ணோம், சரிங்களா? இந்த மாதிரி தான் ஜாயின் பண்ணோம். சால்ட்டிங் இருக்கிறவங்க சால்ட்டிங் வந்து ஈஸி தான், ஒரு நிமிஷத்தில் பண்ணி முடிச்சிடலாம். இப்போ வந்து நாங்கள் ஜாயின் பண்ணது பார்த்தீங்களா, சுற்றி ஜாயின் பண்ணோம். பார்த்தீங்களா, அந்த சீச்சு விட்ற இடத்த வந்து ஜாயின் பண்ணிட்டு இருக்கோம். முக்கியமாக ஒரு சொல்கிறேன், இப்போ ஜாயின் பண்ணி முடிச்சோடனே எல்லாத்தையும் பாடியெல்லாம் மாட்டிட்டு அதுக்கடுத்து செக் பண்ணாதீங்க. பாடியை மாட்டுறதுக்கு முன்னாடி வந்து செக் பண்ணுங்கள், சரிங்களா? அதை மட்டும் உங்களுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் சொல்லிக்கிறேன். அந்த 2 ஒயரை ஜாயின் பண்ணோம். பார்த்தா தெரியுதுல்ல உங்களுக்கு, இந்த 2 ஒயரையும் ஜாயின் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த ஒயரும் இது ஜாயின் பண்ணோம், சரிங்களா? அதே மாதிரி ப்ளஸ்ஸு மைனஸ் கரெக்டாக கொடுத்துடணும், சரிங்களா? ட்ரோன் மேலே எந்திரிக்காது. ஆமாம், இல்லைன்னா ட்ரோன் மேலே எந்திரிக்காது. எங்கள் அப்பா எலக்ட்ரிஷியனால் வந்து சொல்கிறாங்க, ஏன்னா அந்த ட்ரோன் வந்து மேலே ஏறாது, சரிங்களா? ப்ளஸ் மைனஸ் ஒழுங்காக கொடுக்கலன்னா. ஓகே, இப்போ இந்த 2 ஒயரை வந்து நம்ம ஃபுல்லாக அந்த மாதிரி ஜாயின் சுற்றிட்டு உங்களை கூப்பிட்றேன், சரிங்களா?
ஓகே, இப்போ வந்து ஜாயின் போட்டாச்சு. ஜாயிண்ட் போட்டாச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அது 2 இதுவும் ஒட்டுற மாதிரி கரெக்டாக இருந்தால் அந்த மாதிரி ஒட்டுற மாதிரி அப்படியே அழகாக வந்து ஜாயின் பண்ணணும். ஓகேங்களா? அவ்வளோதான் கைஸ். இந்த மோட்ரு வந்து இந்த மாட்டியாச்சு. இங்கே பார்த்தீங்களா? பார்த்தாலே தெரியுது உங்களுக்கு. தெரியும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல மாற்றியாச்சு. ஒரு ப்ளூ கலரு பிளாக் அண்ட் ஒயிட் வயர் பார்த்தீங்களா? இந்த இடத்துல ப்ளூ கலர் வயர் தெரியுதா? ப்ளூ கலரு அண்டு ரெட் கலரு. இந்த இடத்துல நம்ம மோட்ரு இந்த மோட்ரு. சரிங்களா? அவ்வளோதான் கைஸ். இப்போ வந்து எப்பயும் போல் ரீப்ளேஸ் பண்ணிடலாம் பாடி. சரி, ஓகே கைஸ். இப்போ வந்து ஆன் பண்ணி வந்து ட்ரோன் ஓடுதான்னு பார்க்கணும். சரிங்களா? இப்போ அதுக்கு முன்னாடி வந்து பேட்ரி வந்து இப்போ தான் சார்ஜர் ஏறிட்டுருக்கு. போய் எடுத்துகிட்டு வந்துடுறேன். வந்து இன்செர்ட் பண்ணியாச்சு மோட்ரு. இப்போ வந்து இந்த ஆமை வந்து மாட்ட வேண்டியதான். இப்போ வந்து ஓடுதான்னு பார்க்கணும். பேட்ரி போடணும். அப்படி இல்லை திருப்பி நாலத்தையும் இப்படி சைடாக பிடிச்சிடணும். சரி, ஓகே. இப்போ ஆன் பண்ணிடலாம். நடுவில் பட்டன் அமுக்குங்க. லாங் ப்ரெஸ். சரி, ஓகே. இப்போ வந்து ட்ரோன் ஆன் ஆயிடுச்சு. முன்னாடி கை இது மாட்டணும். ஃபேன் மாட்டணும் அதுக்கு. ஓகே, மாட்டிடும். பாஸ் பண்ணிட்டேன். சரிங்களா? சரி, ஓகே கைஸ். நான் பாடி ஃபுல்லாக மாட்டி முடிச்சோன்னே உங்களை கூப்பிட்றேன். சரியா? அவ்வளோதான். பேட்ரி தூக்கி தனியாக வச்சாச்சு கைஸ். இது வந்து இன்னொன்று ஒரு இம்பார்ட்டண்ட்டு உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன். பேட்ரி வந்து இப்போ வந்து 8 நிமிஷம் தான் ஓடுது. 5 8 நிமிஷம் தான். அதனால் வந்து இன்னொன்று ஒரு பேட்ரி வந்து ஆர்டர் போட்டிருக்கோம். அதுக்கு பின்னாடி ஒரு ஸ்மால் ஹிஸ்ட்ரி இருக்குது. நான் வந்து அந்த அன்பாக்சிங் பண்ணும்போது நான் உங்கள்கிட்ட வந்து சொல்கிறேன். சரிங்களா? அந்த இன்னொன்று பேட்டரியை. சரிங்களா? அப்போது ஒரு வீடியோ வரும். அப்போ வந்து நான் உங்கள்கிட்ட வந்து பேட்டரியும் போட்டு உங்களுக்கு வந்து ஓட்டுற வீடியோவும் போட்டுடலாம். சரியா? நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஃபோன் ஸ்டாண்டு கேமரா ஸ்டாண்டு வந்து நம்ம எதுவாக வச்சுருக்கோம்னு நான் சொன்னோம்ல. இதை வெயிட் பண்ணி காட்டுறேன். இந்த பார்த்தீங்களா? இப்படி தான் வந்து ஃபோனை வந்து இப்படி திருப்பி இப்படி வைப்பேன் கைஸ். அவ்வளோதான். இதுதான் வந்து கேமரா ஸ்டாண்டு. இப்போ 2 கையும் இப்படி தெரியும். சரிங்களா? அவ்வளோதான் கைஸ். இப்போ வந்து நம்ம ட்ரோனுக்குள்ளே போயிடலாம். ஆஸ் யூஸ்வல் தாங்க. மறுபடியும் இப்போ போல் ஸ்க்ரூவை போட்டு டைட் பண்ண வேண்டியதான். சரிங்களா? இந்த பார்த்தீங்களா? இப்போ எல்லா ஸ்க்ரூவும் இந்த மாதிரி போட்டுட்டு வந்து உங்கள்கிட்ட கூப்பிட்றேன். அவ்வளோதான். பாடி ரீப்ளேஸ் பண்ணிட்டேன். சரிங்களா? எப்படி வந்து நம்ம வந்து கழட்டினோமோ அதே மாதிரி மாட்ட வேண்டியதான். ஓகேங்களா? அவ்வளோ நம்ம மோட்டரை மாற்றியாச்சு. பாடியை ஃபுல்லாக மாட்டினதுக்கப்புறம் உங்களுக்கு கூப்பிட்றேன். சரி கைஸ். இப்போ வந்து நான் இன்னொன்று ஒரு பெட்டில் வச்ச மாதிரி ஒரு கேமரா காமிச்சேன்ல ஸ்டாண்டு. அதே மாதிரி இன்னொன்று இருக்குது. நான் வந்து இன்னொன்று பேட்ரி வாங்குவேன்ல. இன்னொன்று பேட்ரி வாங்கும்போது வந்து அந்த இதில் தான் வச்சு இது பண்ணுவேன். கேமரா ஸ்டாண்டை யூஸ் பண்ணுவேன். ஓகேங்களா? அதுவும் காமிக்கிறேன் உங்கள்கிட்ட. சரிங்களா? இப்போ வந்து நம்ம வந்து எப்பயும் பாடியை ஸ்க்ரூ போட்டுட்டு எல்லாத்தையும் டைட் பண்ணிவிட்டு ஓட வச்சுட்டு காமிக்கிறேன் கைஸ். சரிங்களா? பை கைஸ். என்றைக்குமே சொல்கிறது தான் வந்து இப்போ பாடி வந்து மாட்டிக்கிட்டு இருக்காங்க. சரிங்களா? இப்போ வந்து எல்லாம் கேட்குறது என்னென்னா எப்படி வந்து இதை வந்து கனெக்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. சரிங்களா? ஆன் பண்ணிவிட்டு எப்படி கனெக்ட் பண்ணோம்னா முன்னாடி பின்னாடி அதுக்கடுத்து வந்து இந்த கிராஸாக அந்த பட்டன் வருதா, இந்த பக்கம் இங்கிட்டு இந்த பக்கம் இங்கிட்டு அந்த மாதிரி ஒரு 3 தாட்டி பண்ணால் அவ்வளோதான் வந்து கைஸ் உங்களுக்கு ட்ரோன் ரெடி. அதே மாதிரி ட்ரோனுக்கு மேலே வச்சு பார்க்கணும். இங்கே மேலே வச்சதோடு இப்போ வந்து ரைஸ் பண்ணி பார்க்கணும். அது கரெக்டாக மேலே ஏறுதான்னு பார்க்கணும். சரிங்களா?
பார்த்ததோட தான் நீங்கள் வந்து இப்போ ஓட்டணும் சரிங்களா. இப்போ வந்து பாடியை மாட்டிகிட்டு இருக்காங்க, காமிக்கிறேன் உங்ககிட்ட. கொஞ்சம் எங்கள் ரிலேட்டிவ் வந்திருக்காங்க பாப்பா சரிங்களா. கைஸ் 100ல் ஒரு 90% வந்து முடிச்சாச்சு பார்த்தீங்களா. பாடியை மாட்டிட்டாச்சு சரிங்களா. இப்போ இந்த ஒரு 6 ஸ்க்ரூவை மட்டும் தான் போடணும், ப்ளஸ் விங்ஸுக்கு ஒரு ஸ்க்ரூ. கரெக்டாக 6 ஸ்க்ரூ இருக்குது சரிங்களா. விங்ஸ் ஏற்கனவே மாட்டியாச்சு சரிங்களா. அவ்வளோதான். இதுவும் வேறு மாட்டிட்டு சரி இப்போ ஆன் பண்ணிவிட்டு அவங்க ஓடுதான்னு பார்க்கணும். ஸ்க்ரூ மாட்ட வேணாம், ஸ்க்ரூ மாட்டக்கூடாது சரிங்களா. பேட்ரி சாரி பேட்ரி போட மறந்துட்டேன். ஆன் பண்ணிடுங்க, ஆன் பண்ணிடுங்க, ஆன் பண்ணுங்கட்டா. வெயிட் பண்ணுங்கண்ணா. ஓகே கைஸ் ஆன் பண்ணியாச்சு சரிங்களா. இப்போ ரிமோட் கண்ட்ரோல் ஆன் பண்ணிவிட்டு பின்னாடி நான் வந்து இந்த கையில் ஸ்பூன் ரெண்டுத்தையும் இப்படி பண்ணணும் சரிங்களா. இப்போ நான் ஓடுறதுக்காக தான் இப்படி பண்ணுறேன். அவ்வளோதான் பார்த்தீங்களா, ஓடுதா. ஓகேவா கைஸ், இப்போ ஓடுதா. ஒரு ஸ்டிக்கு பண்ணணும். ஓகே கைஸ் வந்து டேட் வந்து என்ன சொல்கிறேன்னா கைஸ் சாரி கைஸ் கொஞ்சம் இதுவாக இருக்குது சரிங்களா. இப்போ வந்து ரெண்டுத்தையும் இப்படி பண்ணிக்கிட்டு வந்து நான் வந்து மேலே ஏற்றி காமிக்கிறேன். சரி ஓகே கைஸ் இப்போ வந்து நம்ம 3 தாட்டி அந்த கீழே பண்ணியாச்சு. இப்போ மேலே ஏற்றின்னு பார்ப்போம். ஓகே கரெக்டாக போகுதுன்னு நினைக்கிறேன். மேலே கை பார்த்தீங்களா எந்திரிக்குது. சரி இப்போ நான் பிடிச்சிக்கிறேன். நீங்கள் வந்து இதை மட்டும் இது மேலே தூக்கிட்டு கீழே இறக்கிறீங்க, மேலே தூக்கிட்டு கீழே இறக்கிறீங்க. மேலே தூக்கிட்டு இறக்கிறீங்க, மறுபடியும் மேலே தூக்குங்க. கீழே இறக்குங்கட்டா. சரி ஓகே கைஸ் அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து கீழே உள்ள இந்த ஸ்க்ரூவை வந்து போட்டுடலாம். இந்த 6 ஸ்க்ரூவை போட்டு முடிச்சதோட அவ்வளோதான் கைஸ், வீடியோ முடிஞ்சு. இதோட சொல்லிக்கிறேன், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க சரிங்களா. ஓகே கைஸ் இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். டாட்டா பாய் பாய்.